நம்மோடு இணைப்பில் இணைகிறார் திரு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். சற்று நேரத்திற்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பிரச்சனைகளை திசை திருப்பவே மும்மொழி கொள்கையாகட்டும், சனாதன தர்ம பிரச்சனைகளை திமுக எழுப்புகிறது அப்படின்னும் அவர் முன்வைத்திருந்தார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, திசை திருப்பும் அரசியல்ல பெரிய வல்லமை பெற்றவர்கள் பிஜேபி கட்சியினர் தான். ஏன்னா மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிற போதெல்லாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி திசை திருப்புவதை கடந்த 10 ஆண்டு காலமாக வாடிக்கையாக வச்சு வந்திருக்காங்க. அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதற்கு எதிராக நாடு பூரா எதிர்ப்பு எழுந்த நிலையில உடனே கேஸ் விலை 50 ரூபாய் வெற்றி பூரா அதை பத்தி இந்த மாதிரி மாற்றி இது பண்றதுல எல்லாம் அவங்க செய்யறது தான். திமுக இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கூடிய மும்மொழி இந்த மொழி திணிப்புக்கு எதிராக நடத்துகிற போராட்டமா இருக்கட்டும், அல்லது தொகுதி மறு வரையறைக்கான அந்த மறுசீரமைப்பிற்கான போராட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையின் விளைவாகத்தானே தவிர இவங்க ஏதோ தானா உருவாக்கிட்ட மாதிரி அவர் சொல்றது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல. ரெண்டாவது, இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது சில மாதங்களாகவே எதிர்பார்த்த ஒண்ணுதான். அது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதை தவிர புதிய செய்தி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போய் இரவு நேரத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்த போதே கிட்டத்தட்ட அது உறுதியான ஒன்றாகத்தான் இருந்தது. இன்றைக்கு ஊசலாட்டமாக இருந்தது. இன்றைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் 2 தலைவர்களும் சேர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்தித்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, 2019 தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இதுல பூரா அவங்க பிஜேபி அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்திலே கால் ஊனுவதற்கு விரிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுகவை அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர பிஜேபியோட அதிமுக சேர்றதுனால அதிமுகவுக்கு எந்த பலனுமே இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் என்பதை அதிமுகவுடைய தொண்டர்கள் உணர வேண்டும். ஆகவே கூடா நட்பு கேடா முடியும் என்று சொல்வதை போல இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கூட்டணி அறிவிப்பு என்பது இருக்கிறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாலும் சரி, தனித்தனியா நின்னாலும் சரி, 26 தேர்தலில் நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெறுவதற்கான கடுகளவு வாய்ப்பும் இல்லை. அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க ஆட்சி அமைக்கிறது சில இடங்களையாவது வெற்றி பெறுவதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து.